ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأطيعوا الله ورسوله إن كنتم مؤمنين. وقال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسوله. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் சீரான பாதையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் அல்லாஹ் இந்த வையகத்தில் தன்னுடைய ஹலீஃபாக்களான இறை தூதர்களை, தீர்க்க தரிசிகளை அல்லாஹ் அவ்வப்போது கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, அந்த மனிதர்களுக்கு ஏற்ப அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்த அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்களில் கடைசி தூதராக ஹாத்தமுன் நபியீன் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இறுதி தூதராக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அந்த நபிமார்கள் அவர்களின் மூலம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்தாருக்கு நல்லொழுக்கங்களையும் நற்பண்புகளையும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் ஓரிரை கொள்கைகளையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு அல்லாஹ் பணித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய கூட்டமான உம்மத்தே முஹம்மதியான நமக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையையே ஒரு வாழ்வியல் கோட்பாடாக, ஒரு பாடமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். நபியினுடைய பொன்மொழிகளில் தான் எத்துணை அழகு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒழுக்கவியல், மனிதனை தூய்மையாக்கும் லட்சியம், நட்பியல், அறிவியல், விஞ்ஞானம், மருத்துவம் சார்ந்த கருத்துக்கள், உடற்கூறு ஆராய்ச்சிகள், மனிதனுடைய இல்லறவியல், அதை தாண்டி அரசியல், பொருளியல், நீதி பரிபாலனம், ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய ஒரு சமூக கோட்பாடுகள், இப்படி தலை முதல் பாதம் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தராத அல்லது சொல்லாமல்
எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற பல மதங்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை நெறிமுறையை, ஒரு வாழ்வியல் கோட்பாடை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து மாட்டி சென்றதோடு மட்டுமல்லாமல் தன்னை அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு விட்டு சென்றார்கள். அவர்கள்தான் சஹாபாக்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியினுடைய சுன்னத்துகள் பின்பற்றப்பட வேண்டும். நபியினுடைய சுன்னத்துகள் பின்பற்றப்பட வேண்டும். இந்த நபியினுடைய சுன்னத்துகள் தான் இந்த இஸ்லாத்தினுடைய முன்மாதிரி, இந்த இஸ்லாத்தினுடைய அடையாளம். நபியினுடைய சுன்னத்துகள் இல்லாத இஸ்லாத்தை கற்பனை செய்து பார்க்க முடியாது. பெருமானாருடைய சுன்னத்துகள் இல்லாத இஸ்லாம் என்பது உயிரில்லாத உடலுக்கு சமமானது. எனவே இஸ்லாம் என்பது பெருமானாருடைய சுன்னத்துகளை பின்பற்றுவதில் தான் இருக்கிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ சீர்திருத்தவாதிகள், எத்தனையோ சிந்தனை செல்வர்கள் தோன்றி இருக்கிறார்கள், மறைந்தும் இருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு தலைவரும், எந்த ஒரு சீர்திருத்தவாதியும் தன்னுடைய மரண நேரத்தின் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி இருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு, என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையை நான் விட்டு செல்லுகிறேன், அதை பின்பற்றுங்கள் என்று எந்த தலைவரும் இது நாள் வரை யாரும் சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தான் சொன்னார்கள். தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்திலே சொன்னார்கள், என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பாடமாக விட்டு செல்லுகிறேன். தரத்து ஃபீக்கும் அம்ரைன், என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு 2 விஷயங்களை விட்டு செல்லுகிறேன். லன் ததில்லு மா தமஸ்ஸத்தும் பிஹிமா, அந்த 2 விஷயங்களை நீங்கள் பற்றி பிடித்திருக்கின்ற காலமெல்லாம் நீங்கள் வழிவிட்டு போக மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். 2 சுன்னத் ரசூலி, அந்த அல்லாஹ்வுடைய ஹபீபான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கை நெறிமுறையை, என்னுடைய சுன்னத்தை நீங்கள் பின்பற்றுவதில் தான் வெற்றி இருக்கிறது. யாரும் எந்த தலைவரும் இப்படி சொன்னது கிடையாது. இந்த உலகத்திலே வந்த எல்லா தலைவர்களுடைய வாழ்க்கையினுடைய புத்தகத்தில் ஏதோ சில பக்கங்கள் கருப்பு பக்கங்களாக இருக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நீங்கள் எந்த இடத்திலும் கருப்பு பக்கங்களையோ அல்லது ஒரு சின்ன ஒரு சிவப்பு புள்ளியையோ நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பெருமானாருடைய வாழ்க்கை 100க்கு 100% அல்ல, 100க்கு 1000% பரிசுத்தமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் காஃபிர்களுக்கு மத்தியில் முதல் முறையாக ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கின்ற பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லுவார், நபியே, உங்களுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையை சாட்சியாக வைத்து சொல்லுங்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை. லபித்து ஃபீக்கும் உமரன் மின் கபலி, 40 ஆண்டுகள் நபியாக ஆகுவதற்கு முன்பதாக 40 ஆண்டுகள் உங்களோடு நான் வாழ்ந்தேன் அல்லவா, அந்த காலத்தில் ஏதாவது ஒரு தப்ப நான் செஞ்சேனா அப்படின்னு நீங்க சொல்லி காமிங்க அப்படின்னு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்வதற்கு முதலில் செய்யும் பொழுது அல்லாஹ் இப்படி சொன்னதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே எந்த விதமான கலக்கத்திற்கும் அப்பாற்பட்டவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த நபியினுடைய சுன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் அணுவணுவாக பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு ஆயத்திலே இப்படி சொல்லுவான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வை முழுமையாக பிரியப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் முதலில் நீங்கள் நபியை பின்பற்ற வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொல்லுவார். எனவே ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை முழுமையாக பிரியப்படுகிறேன் என்று சொன்னால் அவன் முதலில் பெருமானாரை தன்னுடைய வாழ்வில் நெறிமுறையாக, தன்னுடைய வாழ்க்கையில் அணுவணுவாக பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த ஆயத்து நமக்கு அழகாக நமக்கு சொல்லி
காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு ஆகச் சிறந்த முன்மாதிரி சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதிலிருந்து நபியை அணுவணுவாக பின்பற்றுவதில் நமக்கு அழகான முன்மாதிரி சஹாபாக்கள். அவர்களை போன்று நாம் பெருமானாரை பின்பற்ற வேண்டும். பெருமானாரின் மீது நேசம் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்திலே இருக்கக்கூடிய ஹஸ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்தாலும் அதை அப்படியே நான் செய்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கட்டளையாக சொன்னார்களோ அந்த கட்டளையை விடுவதை கூட நான் விரும்ப மாட்டேன். ஒரு லேசு மாசாக கூட பெருமானாருடைய கட்டளையை விடுவதை நான் வெறுக்கிறேன் என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஏராளமான சுன்னத்துகள், அந்த சுன்னத்துகளை நாம் நிறைய பயான்களில் கேள்விப்பட்டிருப்போம். அதை நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் செய்து கொண்டிருப்போம். ஆனால் திரும்ப திரும்ப அந்த சுன்னத்துகளை சொல்லி காட்டுவதனுடைய நோக்கம் அந்த சுன்னத்துகளை நேரம் கிடைத்தால் செய்வது, மறந்தால் விட்டு விடுவது என்பதல்ல. பெருமானாருடைய சுன்னத் நம்முடைய உயிர் மூச்சு இருக்கின்ற வரை அதை கண்டிப்பாக தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். பெருமானார் காட்டி தந்த சாப்பிடுவதின் சுன்னத்துகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பதாக 2 கைகளையும் கழுவிக் கொள்ளுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பு 2 கைகளையும் நன்கு தேய்த்து கழுவுவார்கள். இன்றைக்கு ஒரு ஆய்வு சொல்லுகிறது, மனிதனுடைய கையிலே அளவுக்கு அதிகமான கிருமிகள் இருக்கின்றன. அவன் எந்த இடத்தில் தன்னுடைய கையை எப்படி வைப்பான் என்பது அவனுக்கு தெரியாது. எனவே சாப்பிடுவதற்கு முன்பதாக வலது கையை மட்டுமல்ல 2 கைகளையும் சேர்த்து கழுவ வேண்டும் என்பதாக ஒரு ஆய்வு சொல்லுகிறது. பெருமானார் இதைத்தான் 1446 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லி தந்து விட்டார்கள். அதே போல வலது கையால் சாப்பிடுவது என்பது சுன்னத். நபியினுடைய ஒரு சபையிலே உமர் இப்னு அபீ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சிறுவர், ஒரு சிறிய சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்து சாப்பிடுறாங்க. சின்ன சஹாபி அவங்களுடைய சாப்பிடுகின்ற பொழுது தட்டுல கோலம் போட்டுட்டு சாப்பிடுறான். விளையாட்டு பையன் ஒரு இடத்துல இருந்து சாப்பிடாம அங்கங்க எடுத்து சாப்பிடுறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு, அந்த சிறுவருக்கு கற்றுத் தருகிறார்கள், உமர் இப்னு அபீ ஸலமா, நீ சாப்பிடுவதாக இருந்தால் பிஸ்மில்லா சொல்லி வலது கையில சாப்பிடு. அதே மாதிரி தட்டுல அங்க இங்க எடுத்து சாப்பிடாதே. தட்டில் உனக்கு எங்க முன்னாடி இருக்கின்றதோ அங்கிருந்து எடுத்து சாப்பிடுவாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறிய சஹாபிக்கு சாப்பிடுவதனுடைய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு நாமும் அதை பின்பற்ற வேண்டும். தட்டிலே உணவு இருக்கிறது என்று சொன்னால் அங்கே இங்கே என்று எடுத்து சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் தட்டினுடைய நடுப்பகுதியில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்குகிறது. எனவே வலது கையால் சாப்பிட வேண்டும். அந்த தட்டினுடைய ஆரம்பத்திலிருந்து எடுத்து சாப்பிடுவது என்பது சுன்னத். அதே போல இடது கையால் சாப்பிடக்கூடாது என்பதும் ஒரு சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே நபிக்கு பக்கத்தில் ஒரு மனிதர் உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அந்த மனிதர் இடது கையிலே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இடது கையில சாப்பிடக்கூடாது, வலது கையில் தான் சாப்பிட வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் சொன்னாரு, எனக்கு இடது கையில சாப்பிட வராதுன்னு சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு இடது கையில சாப்பிட வரலையா? அப்படின்னா வராமலே போயிடட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடைசி வரை அந்த மனிதருக்கு வலது கையால் சாப்பிடக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலது கையில் சாப்பிடுவது என்பது ஒரு சுன்னத் என்றால் இடது கையில் சாப்பிடக்கூடாது என்பது ஒரு சுன்னத். அதே போல பெருமானாருடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யக்கூடாது என்பதும் ஒரு சுன்னத். நபி எதை சொன்னார்களோ அதை அப்படியே கேட்பது என்பதும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு. அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்றை கேட்பதற்கு மறுத்தார். பெருமானார் ஜாடை மாடையாக சொன்னார்கள், அப்படியே உன்னுடைய வலது கையில் செயல்படாமல்
சொன்னார்கள், கடைசி வரை அந்த மனிதருக்கு அல்லாஹ் வலது கையிலே சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல சாப்பிடுகின்ற பொழுது சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு கை விரலை சூப்பி சாப்பிடுவது என்பது சுன்னத். இன்றைக்கு அதை நாம் செய்ய தவறிவிட்டோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆய்வு சொல்லுகிறது, வலது கையினுடைய விரலிலே அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சுரப்பிகளை வைத்திருக்கிறார். உடலுக்கு தேவையான நல்ல சுரப்பிகள் நம்முடைய வலது கையினுடைய விரல்களிலே இருக்கிறது. அதே போல இடது கையினுடைய விரல்களிலே சுரக்கக்கூடிய சுரப்பிகள் அஜீரணத்தை ஏற்படுத்தக்கூடிய சுரப்பிகள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது கையால் சாப்பிடக்கூடாது என்று தடுத்து வலது கையால் சாப்பிட வேண்டும். அதே போல் சாப்பிட்டதற்கு பிறகு அந்த விரலை சூப்பி சாப்பிட வேண்டும். அதே போல நின்று கொண்டு சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு அதுவே இன்றைக்கு ஒரு நவீன கலாச்சாரமாக ஆகிவிட்டது. நம்முடைய ஊர்களில் இல்லை என்று சொன்னாலும் பெரும் நகரங்களில் பெரும் பெரும் பணக்காரர்களுடைய திருமண வைபோகங்களில் பஃபே சிஸ்டம் என்று ஒன்று இருக்கிறது. அங்க நின்று உட்கார்ந்துட்டு சாப்பிட முடியாது, நின்றுகிட்டா சாப்பிட முடியும். அங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும். அதுக்குன்னு சில பேரை நியமித்து வைத்திருப்பார்கள். ஒருத்தருட்ட சாப்பாடு மட்டும்தான் இருக்கும். அவர்கிட்ட நாம என்ன செய்யணும், தட்டை கொண்டு போய் நீட்டிட்டு போய் சாப்பாடு மட்டும்தான் வாங்க முடியும். அவர்கிட்ட குழம்பு ஊத்துங்கன்னு சொல்ல முடியாது, அவர்கிட்ட குழம்பு இருக்காது. அடுத்தவர்கிட்ட தான் அந்த குழம்பு இருக்கும், அவர்கிட்ட மட்டும்தான் குழம்பு வாங்க முடியும். நின்று கொண்டு சாப்பிடுவது என்பது மற்றவர்களுக்கு வேண்டுமானாலும் கலாச்சாரமாக இருக்கலாம். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் உட்கார்ந்து கொண்டு சாப்பிடுவதுதான் சுன்னத்து என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தண்ணீர் குடிப்பதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லித் தருவார்கள். உட்கார்ந்து கொண்டு குடிப்பது என்பது சுன்னத். தண்ணீரை குடிக்கின்ற பொழுது உட்கார்ந்து கொண்டுதான் குடிக்க வேண்டும். ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒட்டகம் நின்றுகிட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி நீங்க தண்ணி குடிக்காதீங்க. ஏன்னா ஒட்டகங்கிறது விலங்கு, அதுக்கு நின்றுட்டு தான் தண்ணி கொடுக்க முடியும். மனிதன் என்பவன் ஆறறிவு கொடுக்கப்பட்டவன், எனவே உட்கார்ந்து கொண்டு குடிக்க வேண்டும். ஒட்டகம் குடிப்பதை போன்று நின்று கொண்டு குடிக்க வேண்டாம். அதே போல அவசரமாக தண்ணீர் குடிக்க வேண்டாம். 3 முறை சுவாசித்து தண்ணீர் குடிக்க வேண்டும். தண்ணீர் குடிக்கின்ற பொழுது அந்த தண்ணீர் சுத்தமாக இருக்கிறதா, அந்த தண்ணீரிலே தூசி இருக்கிறதா என்று பார்த்து குடிக்க வேண்டும். குடிப்பதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹ் சொல்லி குடிக்க வேண்டும். வலது கையால் குடிக்க வேண்டும். குடித்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி குடிக்க வேண்டும். இப்படி தண்ணீர் குடிப்பதிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக நமக்கு சுன்னத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். நகம் வெட்டுவதில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். முதலில் வலது கையினுடைய கலிமா விரலில் இருந்து நகத்தை வெட்ட ஆரம்பிக்க வேண்டும். வலது கை கலிமா விரல் அப்படியே வலது கையினுடைய சுண்டு விரல், அதற்கு பிறகு கலிமா பெருவிரல், அதற்கு பிறகு இடது கையிலே சுண்ட விரலிலே ஆரம்பித்து பெருவிரலிலே முடிக்க வேண்டும். இது நகம் வெட்டுவதிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான முறையில் நமக்கு சுன்னத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு முடிக்கு சாயம் பூசுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக தண்டித்தார்கள், கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். தலை முடிக்கு சாயமிடுவது, அது கருப்பு நிறத்திலே சாயமிடுவது தடை. இன்றைக்கு அந்த தடை என்று தெரிந்தும் இன்றைக்கு எத்தனையோ இஸ்லாமிய பெரியார்கள், இஸ்லாமிய பெரியவர்கள் தன்னுடைய தலை முடிக்கு கருப்பு நிற சாயம் அணிகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு விஷயம் தவறு என்று தெரியாமல் செய்வது என்பது வேறு, தெரிந்து செய்வது என்பது வேறு. மார்க்கத்தில் அல்லாஹ் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அல்லாஹ் மன்னித்து விடுவார். தெரிந்தே செய்யக்கூடிய தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கிடையாது. எனவே தலை முடிக்கு சாயமிடுவதில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருதாணியை கொண்டுதான் சாயமிட வேண்டும். அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு வஸ்துவை கொண்டும் அவர்களுடைய முடிக்கு சாயமிடுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். நிக்காஹில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ஒரு நடைமுறை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். எத்துணை நிக்காஹ், எத்துணை திருமணங்கள் பெருமானாருடைய சுன்னத்தை கடைபிடித்திருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். சொல்லுவார்கள், திருமணங்களில் ஆக சிறந்த திருமணம் என்னவென்று சொன்னால் செலவுகளில் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய திருமணம். இன்றைக்கு ஏழைகளுடைய வீட்டிலே கூட திருமணங்கள் ஆடம்பரமான முறையிலே நடக்கிறது என்று சொன்னால் பெரும் பெரும் பணக்காரர்களுடைய திருமணம் எந்த அளவுக்கு ஆடம்பரம்
ஆடம்பரமாக இருக்கும் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த திருமணம் செலவுகள் சிக்கனமாக செய்யப்படுகிறதோ அந்த திருமணத்தில் தான் அல்லாஹ் கடைசி வரை கணவனும் மனைவியும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவான். இன்றைக்கு எத்தனையோ திருமணங்கள் கொஞ்ச காலங்களிலேயே தலாக்குகளில் சென்று முடிவடைகிறது என்று சொன்னால் அந்த திருமணம் நபியினுடைய சுன்னத்தை வைத்து செய்யப்படவில்லை. எவ்வளவோ ஆடம்பரங்கள், பெண் வீட்டாருக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்து அந்த திருமணம் முடிக்கப்படுகிறது. அதனால் அந்த திருமணம் தலாக்குகளில் முடிவடைகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலேயும் அவர்கள் அழகான ஒரு வாழ்வியல் நெறிமுறைகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அந்த நபியினுடைய சுன்னத்தை விட்டுவிட்டு யாரோ ஒருவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் கலாச்சாரமாக வாழ்வியல் நெறிமுறையாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எப்படி வரக்கத்தை கொடுப்பான், அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எப்படி வெற்றியை கொடுப்பான். இன்றைக்கு சமீப காலமாக நம்முடைய இஸ்லாமிய குடும்பங்களில் அதில் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுக்கு மத்தியிலே இலவசங்களின் மீது நிறைய மோகம் ஏற்பட்டு விட்டது. எதையாவது கொடுத்து எதையாவது இலவசமாக வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இலவசங்களின் மீது உண்டான மோகம், ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நினைத்து அளவுக்கு அதிகமான ஆடம்பரமான செலவுகள் வரவுக்கு மீறி நம்முடைய குடும்பங்களில் செலவு செய்யப்படுகிறது. கணவனுடைய வருவாய்க்கு தகுந்த முறையிலே எந்த பெண் செலவு செய்வாளோ அந்த பெண் தான் சிறந்த பெண் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தம்பதியாக இருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய ஆண்கள் தன்னுடைய பெண்களுக்கு வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு செய்யக்கூடிய அந்த நல்ல பக்குவத்தை பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு பெண் ஒரு அழகிய முன்மாதிரியாக இருந்தால்தான் அந்த குடும்பமும் சிறக்கும், அந்த குடும்பத்தை தாண்டி இருக்கக்கூடிய சமூகமும் சிறக்கும் என்பதை நம்முடைய குடும்ப பெண்களுக்கு சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல நம்முடைய ஊர்களில் நிறைய கடன் வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே கடன் என்பது அது அழகிய கடன் என்பதாக குர்ஆனிலே வருகிறது. ஆனால் அது வட்டி இல்லாத கடனாக இருந்தால்தான் அது அழகிய கடன். அதிலும் தேவைக்கு ஏற்ப தேவைப்பட்டால்தான் கடன் வாங்க வேண்டுமே தவிர தேவையில்லாமல் கடன் வாங்குவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. எனவே வாழும் காலம் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவெல்லாம் சுன்னத் என்று சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த அத்துணை சுன்னத்துகளையும் பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. குறிப்பாக நம்முடைய வாலிபர்களுக்கும் நம்முடைய வாலிப பெண்களுக்கும் நபியினுடைய வாழ்க்கையை அழகிய முன்மாதிரியாக கொண்டு செயல்படக்கூடிய நல்ல அறிவையும் நல்ல பக்குவத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி